குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் நாள், இன்று சனிக்கிழமை. அதே போல் தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:34. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அதே போல் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. அதே சமயத்தில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு ஏற்றி விட்டு வாங்க, அது ரொம்ப நன்மை பயக்கும். 13/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து சாதனைகளை செய்ய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 13/1/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் சின்ன சின்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம். அதே போல் அரசு சார்ந்த உதவிகள் வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த நாளை வெற்றி கொள்ளலாம். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் முக்கிய முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னா உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. தொழில் தொடர்பாக சில பயணங்கள் வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை விரிவு செய்தல நீங்கள் யோசிப்பீங்க. வியாபாரம் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். பொருளாதார வரவு கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது சற்று கவனமாக இருக்கணும். அதே போல் தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் குறைத்திக்குங்க. உங்கள் வாய் தாங்க உங்களுக்கு எதிரி. அதனால் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குடைய ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த பணிகள், திட்டமிட்ட பணிகளில் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். சில எதிர்ப்பு வந்தாலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தான தர்மியங்கள், ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்திக்கங்க. அதே போல் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய மன மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு புத்துணர்ச்சி, உற்சாகம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தேக ஆரோக்கியம், ஒரு மகிழ்ச்சி எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஒரு நன்மை நிறைந்த நாள், வளம் நிறைந்த நாள்னு சொல்லலாம். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியடையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தள்ளி போன சில வாய்ப்புகள் திருப்பி கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
எதிர்பாராத சில வாய்ப்புகள், திடீர் யோகம், மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் எல்லாமே பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, ஆன்மீகத்தில் அதிகமாக ஒரு தெளிவு, ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். அதே போல் சமூக பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பல்வேறு வகையான பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதுமையான விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்கு உங்கள் நண்பருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கும். உத்தியோக பணிகளில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். விருத்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பேச்சுவார்த்தை முடிஞ்சு திருமணமே நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. எதுலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ஒரு திருப்திகரமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு மேன்மையடையக்கூட நாள். தனவரவுகள் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இருக்கும். 1க்கு 2 லாபங்கள் கிடைக்கும். வீட்டுக்கு உண்டான தேவைகள் அனைத்தையுமே நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய நாள். அரசு சார்ந்த உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குகின்ற வாய்ப்பு சிலருக்கு இருக்கும். அதே போல் இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு, அலுவலகத்துடைய அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி வரவுகளில் ஒரு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும். அதே போல் சகோதர வழியில் ஒரு திருப்தியின்மை இருக்கும். பொறுமையாக இருக்கணும். அடுத்தருடைய கருத்துக்கு மதிப்பளிங்க. தான் பேசுகிறது தான் சிறந்ததுன்னு தயவுசெய்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. அதே போல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும். கரெக்டான நேரத்துக்கு இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் தூங்கணும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகுங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகாரிகளை அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உலகெங்கும் மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு புதிய அனுபவங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மறைமுக தடைகள் எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய நாள். வியாபாரம் சார்ந்த சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அதே போல் அலுவலக பணிகளை மிக முக்கியமாக நீங்கள் கவனம் வைத்து வேலை செய்யணும். இல்லைன்னா தவறு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று ஆதாயம் வரவுகள் எல்லாமே எந்த குறைச்சிகளும் இல்லை. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலுமே அது உங்களை ஒன்றும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பாதிக்காது. கடன் சார்ந்த பொறுப்புகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நேரமாக கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும். இல்லைன்னா கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும். இதெல்லாம் உடலில் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். அதே போல் சக ஊழியர்களிடத்துலையும் மேலதிகாரிகளையும் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி. வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். கவனமாக அதை கையாளுங்க. குழந்தைகளுடைய மனதில் என்ன இருக்கிறதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு கொள்வீங்க. மற்ற இடத்துல நீங்கள் பழகும்போது விட்டு கொடுத்து சுமூகமாக பேசுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள்னு சொல்லலாம். ஒரு திருப்திகரமான நாள், ஒரு நேர்மறையான நாள், தன்னம்பிக்கை தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அதே போல் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக துணையாக இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், சுபகாரிய முயற்சி எல்லாமே இன்று கைகூடி வருகின்ற நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அதே போல் அலுவலகத்தில் உங்களுடைய பணிச்சுமை அதிகரிக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. புதிய வண்டிகள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக பயணம் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வாகனம் செல்லும்பொழுது ஜாக்கிரதையாக இருந்தால் மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்கன்னா வெற்றியை காணலாம். இல்லை செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் இடத்துல மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள்லாம் சிறந்த முறையில் செய்கிறோம்.
தயவுசெய்து உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உதவி செய்யுங்க. உதவி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அதுவும் முதியவர்களுக்கு உதவி செய்வது ரொம்ப நல்லது. எனவே மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதே போல் நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிடம் சிறந்த முறையில் பார்த்து தரோம். மிக துல்லியமாக இருக்கும். தேவைப்படுவோர் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நேரில் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, ஒரு பொன்னாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமையும். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா.